வணக்கம் ஜி.கே. அஸ்ட்ரோவின் இன்று காலை 6 மணி நேரப்படி இன்றைய பஞ்சாங்கம். இன்றைய தேதி ஜூன் 19, 2024. இன்றைய கிழமை புதன். இந்நாளிற்கான ராசி துலாம். இந்நாளிற்கான நட்சத்திரம் விசாகம் 3ஆம் பாதம். இன்றைய திதி துவாதசி. இன்றைய யோகம் சித்தம். இன்றைய கரணம் பாலவம். இன்றைய ராசி மீனம் ராசிக்கு சந்திராஷ்டம ராசியாகும். துலாம் ராசியின் இன்றைய திதி சூன்ய ராசிகள்: துலாம், மகரம், விசாகம் நட்சத்திரங்களில் செய்யும் சுப காரியங்கள்: விவசாய தானியங்களை அறுக்க, கிணறு தடாகங்களை சீர்திருத்தம் செய்ய கோடியுடுக்க. இன்று காலை 6 மணி நேரப்படி திருப்பூர் திருக்கணித முறைப்படி. கிரகநிலை தேதி ஜூன் 19, 2024. இன்றைய கிழமை புதன். சூரியன் மிதுனத்தில் இருக்கிறது மற்றும் மிருகசிரீஷம் 4ஆம் பாதத்தில் இருக்கிறது. சந்திரன் துலாத்தில் இருக்கிறது மற்றும் விசாகம் 3ஆம் பாதத்தில் இருக்கிறது. செவ்வாய் மேஷத்தில் இருக்கிறது மற்றும் அசுவினி 4ஆம் பாதத்தில் இருக்கிறது. புதன் மிதுனத்தில் இருக்கிறது மற்றும் திருவாதிரை 1ஆம் பாதத்தில் இருக்கிறது. குரு ரிஷபத்தில் இருக்கிறது மற்றும் ரோகிணி 1ஆம் பாதத்தில் இருக்கிறது. சுக்கிரன் மிதுனத்தில் இருக்கிறது மற்றும் திருவாதிரை 1ஆம் பாதத்தில் இருக்கிறது. சனி கும்பத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி 2ஆம் பாதத்தில் இருக்கிறது. ராகு மீனத்தில் இருக்கிறது மற்றும் ரேவதி 1ஆம் பாதத்தில் இருக்கிறது. கேது கன்னியில் இருக்கிறது மற்றும் ஹஸ்தம் 3ஆம் பாதத்தில் இருக்கிறது. லக்னம் மிதுனத்தில் இருக்கிறது மற்றும் மிருகசிரீஷம் 4ஆம் பாதத்தில் இருக்கிறது. மாந்தி சிம்மத்தில் இருக்கிறது மற்றும் உத்திரம் 1ஆம் பாதத்தில் இருக்கிறது. இன்றைய நாள் ராசி பலன். மேஷ ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு இறைவனின் மீதான பக்தி பல மடங்கு அதிகரித்து மனதில் அமைதி நிலை பெறுவதற்கும் எதிர்கால திட்டங்கள் வெற்றிகரமாக அமைய வேண்டிய அதிர்ஷ்ட பலன்களை இந்த ராசி பலன். ரிஷப ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு குடும்பத்தினர் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். அவர்களுடன் செலவிடும் நேரம் மன மகிழ்வை தரும். நண்பர்களுடனான உறவு மேலும் வலுப்பெறும். பழைய நண்பர்களை சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கும். அவர்களுடன் பழைய நினைவுகளை பகிர்ந்து கொள்வீர்கள். மிதுன ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும். உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். கடக ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு நீங்கள் இன்று மிகவும் உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருப்பீர்கள். புதிய யோசனைகள் உங்கள் மனதில் தோன்றும். அவற்றை செயல்படுத்துவதற்கான வாய்ப்புகளையும் நீங்கள் காணலாம். பணியிடத்தில் உங்கள் கடின உழைப்பு அங்கீகரிக்கப்படும். உங்கள் மேலதிகாரிகளிடமிருந்து பாராட்டுக்களை பெறலாம். சிம்ம ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு தொழில் துறையில் சாதகமான பலன்கள் கிடைக்க பெறுவீர்கள். மேன்மை தரும் வாய்ப்புகள் தேடி வரும். கன்னி ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு திட்டங்களுக்கு எதிர்ப்புகள் வரலாம். இந்த எதிர்ப்புகளை சமாளிக்க பொறுமை தேவை. அமைதியாக பேசி உங்கள் கருத்துக்களை தெளிவுபடுத்துங்கள். உங்கள் திறமையை நிரூபித்து எதிர்ப்புகளை வெற்றி கொள்ளுங்கள். துலாம் ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு அலைச்சல் அதிகமாக இருக்கும். குறிப்பாக வேலை தொடர்பான பயணங்கள் இருக்கலாம். அதனால் முன்கூட்டியே திட்டமிட்டு பரபரப்பை குறைத்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். விருச்சிக ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு மனதில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும். குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிடுவீர்கள். தனுசு ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு ராசிக்கு யோகம் அமைந்துள்ளது. இது மங்களகரமான யோகமாகும். இந்த யோகத்தின் பலனாக எந்த காரியத்திலும் வெற்றி கிடைக்கும். மகர ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான திருப்பங்கள் நிகழ ஆயும்.
எதிர்பாராத நற்செய்திகள் கிடைத்து மனம் மகிழ்ச்சியில் துள்ளும். உங்கள் வாழ்க்கை துணையுடனான உறவு மேலும் வலுப்பெறும். அவர்களின் அன்பும் ஆதரவும் கிடைத்து வாழ்வில் சந்தோஷம் நிலவும். கும்ப ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு எந்த காரியத்தை தொடங்கினாலும் அதில் வெற்றி பெற உங்கள் முழு முயற்சியையும் திறமையையும் கொடுக்க வேண்டியதிருக்கும். கடின உழைப்பும் விடாமுயற்சியும் இல்லாமல் வெற்றி கிடைக்காது. எதிரிகள் தடை செய்ய முயற்சித்தாலும் உங்கள் உறுதியான முயற்சியால் அவர்களை வென்று இலக்கை அடைவீர்கள். மீன ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு குடும்பத்தினர் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். அவர்களுடன் செலவிடும் நேரம் மன மகிழ்வை தரும். நண்பர்களுடனான உறவு மேலும் வலுப்பெறும். பழைய நண்பர்களை சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கும். அவர்களுடன் பழைய நினைவுகளை பகிர்ந்து கொள்வீர்கள். இன்றைய நாள் சந்திராஷ்டம நாளாகும். இன்றைய நாள் புதிய முயற்சிகள் தவிர்ப்பது நல்லது. கவனமாக இருக்க வேண்டிய நாள். பயணங்கள் மேற்கொள்ளாம் இருப்பது சிறப்பு.